शान्तानन्दगुरुं देवं सच्चिदानन्दविग्रहं सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये। नौमि देवीं प्रसन्नास्याम् आद्यां तां वेदमातरम् मूर्तित्रयात्मिकां शुद्धां गायत्रीं भक्तिसिद्धिदां श्रीमद् सद्गुरु शांतानंद महास्वामिயினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் அனைத்து சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்தினாலையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய திருவருட்கருணையினாலும் நமது வேதவியாசர் தபோவனத்தில் இன்றைய தினத்தோட 10 நாள் நட்சத்திர மண்டலம்னு சங்கல்பித்து 30வது முறையான நட்சத்திர மண்டலத்தில் 10 நாள் இன்றைய தினம் சாந்தி துர்கா மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. சாந்தி அதுதான் எல்லா இடத்துலையும் இப்போ நமக்கு நொடிக்கு நொடி சாந்தி மாறுறது. சாந்தின்னா அமைதி, மனசை எப்பொழுதும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் தான் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு நாம் ரொம்ப மிகவும் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும். ஏன்னா நமக்கு வேணுங்கிறத பகவான் கண்டிப்பாக கொடுப்பாருங்கிற நம்பி நம்ம வாழ்க்கையை துவங்க ஆரம்பிச்சுட்டோம்னா நமக்கு எந்த இடத்துலையும் ஒரு கோபம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. சாந்தமாகவே இருக்க பழகிக்கலாம். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஃப் பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியம் என்று கண்ணன் கீதையிலே உபதேசிக்கிறார். அதே மாதிரி ஒன்றில் நமக்கு ரொம்ப பிடிப்பு இருக்கும் பொழுது தான் அந்த பிடிப்பானது என்ன பண்ணுறதுன்னா கோபத்தை உண்டு விடும். क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. அதுவும் பகவான் கீதையில தான் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அப்படின்னா எப்பொழுதும் மனசை சந்தோஷமாக வச்சுக்கணும். இதுக்கு என்ன ஒரே வழின்னா எல்லாத்தையும் சர்வாத்ம பாவமாக பார்க்கக்கூடிய தன்மையை நாம் முதல்ல வளர்த்து கொள்ள வேண்டும். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சஜமேன பிரணஷ்யதி பகவான் கீதையில் தான் சொல்லியிருக்கார். அதனால சர்வாத்ம பாவனையோட நமக்கு வேணுங்கிறத பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையை துவங்க ஆரம்பித்து விட்டோமே ஆனால் நமக்கு கண்டிப்பாக சாந்தி கண்டிப்பாக ஏற்படும். அந்த சாந்தி நிலைத்திருப்பதற்காக சாந்தி துர்கா மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. இப்போ இப்படிங்கிறதுக்குள்ளே கோபம் நிறைய வருது. இல்லை சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பித்து பெரியவர்கள் மட்டும் இப்படிங்கிறதுக்குள்ள கோபம் நிறையா வருது. அதனால் நாம் இந்த கோபத்தை ஜெயிச்சு நாமளும் சாந்தமாக அமைதியாக இருந்து நம்மளை பார்க்கவர்களும் அமைதியாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக ஒரு சங்கல்பத்தோடு இந்த ஹோமம் செய்யப்பட்டது. வயமிக பரிதுஷ்டாக வல்கலை துந்துகூலைஹி சமைவ பரிதோஷோ நிர்விசேஷோ விசேஷா சது பவதி தரித்ரோ யஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசிச்ச பரிதுஷ்டே கோர்த்தவான் கோ தரித்ரா. உடம்பை மறைப்பதற்கு மர உருவியை கட்டி கொண்டு இருந்தாலும் அது துணிதான், பட்டாடை உடுத்திருந்தாலும் அது துணிதான். இந்த உடம்புல துணின்னு நாம் சமமாக பார்க்கக்கூடிய புத்தி நமக்கு வந்துருத்துன்னா சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் இருக்கலாம். தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் பட்டு வஸ்திரங்கள் கட்டிண்டாதான் சந்தோஷம்னா அதே பெரிய துக்கமாயிடும். அதனால நமக்கு இந்த உடலுக்கு ஒரு ஹிதமான ஒரு வஸ்திரம் தேவை.
அப்படின்னு முடிவு பண்ணிட்டோமே ஆனால் நமக்கு கவலை இருக்க போகிறதில்லை, சாந்தமாக வாழலாம். சரிப்பா, உனக்கு இப்போ எப்போ தான் துக்கம் உனக்கு வரும்னா, நீண்ட ஆசையை எவன் உடையவனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் துக்கம். அவன்தான் தரித்திரனாக புத்தி ஏற்படும். சது பவதி தரித்ரோ எஸ்ய திருஷ்ணா விஷாலா மனசிச்ச பரிதுஷ்டே கோர்த்தவான் கோ தரித்ரா. மனசை எப்பொழுதும் பகவானுடைய ஸ்மரணையோட சந்தோஷமாக வைத்து கொள்ள நாம் பழகிவிட்டோமே ஆனால் நமக்கு எப்போ பார்த்தாலும் சாந்தி தான். அதுக்கு மேலே பெரிய சாந்தி உலகத்தில் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு சாந்தி துர்கா மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. நமது சாந்தானந்த பாரதி சுவாமிகள் அவர்கள் உத்தரகாஷியில் தபஸெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ரொம்ப சந்நியாசத்தெல்லாம் முறைப்படி வாங்கி கொண்டு பெரிய குருநாதர்கள்ட்டெல்லாம் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷ காலமாக அந்த உத்தரகாஷி தாண்டி உங்களுக்கு கங்கோத்திரி போகிற வழியில் அந்த இடத்துல தபஸெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார். அவர் இந்த சண்டி ஹோமத்தில் அவர் 17 நாள் இங்கே இருக்கிறதாகவும் ஒரு சங்கல்பம் செய்திருக்கிறார்கள். அவர் இப்போ ஒரு 5-10 நிமிஷம் பேசுவார், அப்புறமா பூர்ணாகுதி நடைபெறும். ஜெய் புவனேஸ்வரி.